இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டில் எதிர்ச்சியாக சிக்கின 5 அமானுஷமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் உள்ளூர். நீங்கள் டாய் ஸ்டோரி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் மனிதர்கள் தங்களோட இல்லாதப்ப டாய்ஸ்க்கு உயிர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த படத்துடைய ஹீரோ தான் ஊடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாய். அண்ட் அதே மாதிரியான டாய் ஆஸ்கர் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லப்படுறவருடைய வீட்டில் இருந்துச்சு. ஆஸ்கர் ரொம்ப நாளாகவே தன்னுடைய வீட்டில் வினோதமான சத்தங்களை உணர ஆரம்பிக்கிறாரு. நைட் ஆனால் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. அண்டு காலையில் எந்திரிச்சு அவர் பார்க்குறப்போ பொருட்கள் எல்லாமே செதறி கிடக்கு. ஒரு நாள் தன்னுடைய ஹாலில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சனில் ஒரு வினோதமான சத்தம் வர ஆரம்பிக்குது. பயந்த ஆஸ்கர் தைரியத்துக்காக வீடியோ எடுத்துட்டு கிச்சனுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க ஊடின்னு சொல்லப்படுற அந்த டாய் தானா நடந்து போய் பாட்டில்ல தன்னுடைய ஒரு கையை வச்சபடி இருந்துச்சு. அண்ட் ஆஸ்கரை பார்த்த உடனே அது தானா கீழே விழுந்துருது. டாய் ஸ்டோரி மூவி மாதிரியே அதுக்கு உண்மையிலே உயிர் வந்திருக்குமா இல்லை வேற எதுவுமா? பாப்புலரான பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸான டோமோ அண்ட் ஹீரோவுடைய சேனல் தான் ஒமோகோடாக்கி ஃபில்ம். அண்ட் ஒரு நாள் ஒரு நபர் டோமோவையும் ஹீரோவையும் மீட் பண்ண வராரு. அந்த நபர் தன்னுடைய வீடு 10 வருடங்களா பூட்டியே கிடக்கிறதாவும் யாருமே அங்கே தங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காரணம் 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கணவர் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைன்னு சொல்லி மொத்தம் 3 பேர் அவருடைய அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. ஒரு நாள் கணவர் தூக்கத்திலிருந்து எழுந்து வினோதமான முறையில் தங்களுடைய மனைவியையும் குழந்தையும் கொன்று துணிகள் வைக்கக்கூடிய அந்த கிளாசெட்ல மறைச்சு வச்சு எங்கேயோ ஓடி போனதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாரு தங்க வந்தாலும் 7 நாள்ல பயந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனதா அந்த நபர் சொல்றாரு. டோமாவும் ஹீரோவும் அந்த வீட்டில் 7 நாள் தனியாக தங்கி வீடியோ எடுத்து போட்டால் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்றது மக்களிடையில தெரிய வரும். ஸோ அந்த வீட்டுக்கு குடிவர தயாராவாங்க அப்படின்றத அந்த நபர் கேட்டிருந்தாரு. அதனால டோமோ அந்த வீட்டில் தங்குறதுக்கு, அதாவது 7 நாள் தனியாக அந்த வீட்டில் தங்க ஒத்துக்கிறாரு. அண்டு மொதல் 2 நாள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை. வழக்கம் போல தான் நாள் அவருக்கு ஓடிட்டே இருக்கு. 3ஆவது நாளுடைய நள்ளிரவு டோமோ பாத்ரூமுக்கு போனப்போ அங்கே இதை கவனிக்கிறாரு. பாத்ரூமுடைய அந்த ஜன்னலில் ஹியூமன் ஷேப்பில் ஒரு ஷேடோ நிற்கிறத அவர் கவனிக்கிறாரு. அண்டு வேகமா அந்த வீட்டுக்கு வெளியில் போய் பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஆப்ஜெக்ட்டுமே அங்கே இல்லை. ஸோ அந்த ஷேடோ அங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. டோமோவை இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பயமுறுத்திடுது. அண்ட் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக டோமோ திடீர்னு தானா தூக்கத்திலிருந்து எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது நடந்த அடுத்த நாள் நைட்டு, அதாவது 4ஆவது நாள் இரவு அதே மாதிரி பாத்ரூமுக்கு டோமோ போகிறாரு. ஆனால் அங்கே இந்த தடவை எந்த ஷேடோவுமே இல்லை. அண்ட் இந்த ஒரு விஷயம் டோமோவை இன்னுமே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. டோமோவால் ஒழுங்காகவே தூங்க முடியல. ஈவன் டோமோ 6ஆவது நாள் கேமரா முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பப்போ நடக்கிற சத்தங்கள் கேட்குறதாவும் தன்னால் தூங்க முடியல, யாரோ ஒரு பொண்ணு கதறி அழுற மாதிரியான குமுறுற மாதிரியான சத்தங்களும் அப்பப்போ பக்கத்தில் இருந்த அந்த கிளாசெட்ல இருந்து வரதாவும் சொல்லியிருந்தாரு. அதாவது எங்க அந்த கணவர் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கொன்னு மறைச்சு வச்சிருந்தாரோ அங்கிருந்து. அண்ட் ஃபைனலா டோமோ 7ஆவது நாளையும் முடிக்கிறாரு. ஆனா 7ஆவது நாள் காலையில ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறாரு. தனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சேலஞ்சுடைய 7 நாட்கள்ல 7ஆவது நாள் தான் நல்லாவே தூங்குனதாகவும் சொல்லியிருந்தாரு. அண்ட் எந்த ஒரு சத்தமோ அழுகுறலோ எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அவரு அந்த கேமராவை பார்க்குற வரைக்கும். அண்ட் அந்த கேமரால 7ஆவது நாள் இது நடந்தது. டோமோ தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த கேமராவை தன்னுடைய கையால எடுக்கிறாரு. எடுத்து அந்த கேமரா முன்னாடியே நைட்டு ஃபுல்லா உட்காந்துருக்காரு. அந்த கேமராவை பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு சில நேரத்துல அந்த கேமராவை பார்த்து வினோதமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது நடந்த கொஞ்ச நேரத்துல அந்த கேமராவை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் அழுதுட்டு இருக்கும் போதே அந்த கேமரா கிளிச் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் சடனா அந்த கிளாசெட்ல, அதாவது அந்த மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் இறந்து கிடந்த அந்த இடத்துல ஒரு உருவம் எட்டி பார்க்கறது ரொம்பவே நல்லா தெரியுது. அண்ட் இந்த வீடியோவை டோமாட்ட காமிச்ச ஹீரோ உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்றத கேட்குறாரு. ஆனா டோமோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாருமே குடியிருக்க வரல. ரெயின் அண்ட் ஜெனா அப்படின்னு சொல்லப்படுறவங்களுடைய சேனல் தான் ஜினாபு ZP. இந்த சேனல்ல மேக்சிமம் அவங்க தங்களுடைய மியூசிக் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க சொல்லிக்கிற மாதிரியான ப்ரொஃபஷனலான கோஸ்ட் ஹண்டர்ஸும் கிடையாது, பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் கிடையாது. இவங்க கைவிடப்பட்ட பில்டிங்ஸை எக்ஸ்ப்ளோர்
அப்லோட் பண்ணி மொத்தமே தங்களுடைய சேனல்ல 5 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரு வீடியோ ரொம்பவே அமானுஷமா இருந்தது. ரெயினும் ஜனாவும் தங்களுடைய ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்க்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வினோதமான ஷேடோ ஜன்னலுக்கு பக்கத்துல நின்று ஜெனாவையும் ரெயினையும் பார்க்கறது ரொம்பவே நல்லா தெரியும். அந்த ஷேடோ ஜெனாவோடது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெனாவுடைய மூமெண்ட்டுக்கும் அந்த ஷேடோவுக்கும் சம்மந்தமே இருக்காது. And if you watch, I move and it stays still, and then it moves and disappears. Yeah, and I also noticed too that when it goes away, there's also this orb that flies by. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அக்டோபர் 13, 2019 மெக்சிகோவில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் மரியா ஜோஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி பொண்ணு கிச்சனில் உள்ள ஒரு ஷெல்ஃபில் ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணை தன்னுடைய அப்பா கீழே இறங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது. அண்ட் சடனாக ஒரு கை அந்த ஷெல்ஃபுக்கு உள்ளே இருந்து வந்து மரியாவை டச் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லா தெரியும். María José, te estoy hablando. La ciudad descubierta revela. இந்த வீடியோவை எடுத்து பல மாதங்களுக்கு அப்புறம் கேலரியில் உள்ள ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்துட்டு வரையில தான் இந்த விஷயத்த மரியாவுடைய அப்பா கவனிக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அயர்லாண்டில் உள்ள செயின்ட் பேட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பழைய வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு நபர் ரோடை கிராஸ் பண்ணி போவார். அதில் என்ன அமானுஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கடந்து போகிற அந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் பாதையே கிடையாது. அது ஃபுல்லாமே வெறும் வால் மட்டும்தான். பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நபரை அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் பல பேர் அடிக்கடி பார்க்குறதாவும் அந்த நபர் எப்பவுமே அந்த செவர்கிட்ட போய் மறைஞ்சு போயிடுவார் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான க்ரீப்பியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களூருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்களூர்.